தற்போது நாட்டில் பல இடங்களிலும் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது. ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் காலநிலை வேறுபட்டு காணப்படுகிறது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸ்கைப் ஊடாக அவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். இன்று வானிலை எவ்வாறு காணப்படும் என்று சொல்ல முடியுமா? இன்றைய வானிலையில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு ஊவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபடி சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இது பின்னர் மேற்கு, தென்மேற்கு கரையோர பிரதேசங்களுக்கு பரவக்கூடும். அதேவேளை நாளை முதல் இலங்கையின் கிழக்கு பகுதிகளில் காணப்பட்ட மழையானது சற்று குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரை காங்கேசன்துறை முதல் திருகோணமலை ஊடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காங்கேசன்துறை முதல் திருகோணமலை ஊடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் கொழும்பு முதல் புத்தளம் ஊடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை வீசுவதனால் இந்த கடல் பிராந்திய சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. எங்களோடு இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை இணைந்து கொண்டு ஸ்கைப் ஊடாக இணைந்து கொண்டு தெரிவித்தமைக்கு. நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு வகையான விதமான காலநிலைகள் நிலவும் என்பதை அவர் கூறியிருந்தார். நன்றி. நாட்டின் சில பகுதிகளில் அடைமழை, வெள்ளம் என்று காணப்படும். அதே நேரத்தில் நாட்டின் சில பகுதிகளில் வறட்சி, அது மாத்திரமல்லாமல் பயிர்கள் அந்த வறட்சியால் அழிவடையும் அபாயம் காணப்படுவது வழமை. அந்த வகையில் இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டம் இதனால் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனை பகுதியில் போதிய அளவு மழை வீழ்ச்சி கிடைக்காத காரணமாக வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. வாழைச்சேனை பகுதியில் மழையின்மையால் சுமார் 25,000 ஏக்கர் வயல் நிலங்களில் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளதுடன் நெற்பயிர்களில் ஒருவித நோய் தாக்கமும் ஏற்பட்டுள்ளது. மழையை நம்பி இம்முறை பெரும்போகத்தின் போது சுமார் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வாகனேரி நீர்ப்பாசன திட்டத்தில் சுமார் 15,000 ஏக்கர் வயல் நிலங்களில் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மழை இல்லாமை மற்றும் நோய் தாக்கம் போன்றவற்றினால் வயல் நிலங்கள் பாதிப்படைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 25 விதமான நெற்செய்கை பருவப்பயிற்சி மழை இல்லாத காரணத்தினால் அழிவடைந்து விவசாயிகள் கைவிட்டு ஒரு துக்ககரமான நிலையில் மீதியா உள்ள விவசாய பகுதிகளை நாம் பாதுகாக்கலாம் என்று இருக்கும் போது அறக்கொட்டி, இலை சுருட்டி, மடிச்சுக்கட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய்கள் ஏற்பட்டு தற்போது அந்த செய்கையும் கைவிடப்பட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளார்கள். இது நாங்கள் இந்த வெள்ளாமை செஞ்சிருக்கோம். இந்த வெள்ளாமையில் மழை இல்லை, நோய் விழுந்துட்டு இப்போ கெமிக்கலில் இப்போ புழு நோய் இதுகள் தாக்கிட்டு இப்போ எங்களுக்கு என்ன செய்யறது தெரியாமல் இருக்கி. இப்போ மேலே சிலவாக தான் இருக்கி. இப்போ நாங்கள் விட்டு போட்டு போகிற கட்டத்தில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். முள்ளிவட்டுவான், பள்ளிமடு, பருத்திச்சேனை, ஒட்டுவடி, அக்குரணை, முருத்தானை, வகுலாவெல, மேயான்குளம், சாப்பமடு, கல்வெடி ஆகிய பகுதிகளில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட வயல் நிலங்கள் போதிய அளவு மழை கிடைக்காமையால் முற்றாக கைவிடப்பட்டுள்ளன.